தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜூன் மாதத்துடைய இந்த முதல் நாளிலே ஆண்டவரை போற்றுவோம், புகழுவோம். கடந்த மாதத்திலே வணக்க மாதத்தின் வழியாக ஆண்டவர் செய்த அனைத்து நலன்களுக்கும் நன்றி கூறுவோம். புதிய மாதம், இந்த ஜூன் மாதம் இன்று தொடங்கியிருக்கின்றோம். ஆண்டவர் அன்பும் அருளும் மிக்கவராக நம் மத்தியிலே இருக்கின்றார். திருதி ஆண்டவருக்கு இந்த மாதத்தை நாம் ஒப்புக் கொடுக்கின்றோம். நம்முடைய இருதய ஆண்டவர் வழியாக அநேக நன்மைகளை ஒவ்வொரு ஆண்டு நாம் பெறுகின்றோம். திருதி ஆண்டவர் இரக்கமுள்ளவர், கனிவுள்ளவர், அன்புள்ளவர், இரக்கத்தோடு நம் ஒவ்வொருவரையுமே ஆசீர்வதிக்கக்கூடியவர். இறை இறக்க இந்த நவநாளையும் இந்த மாதத்தில் நாம் ஜெபிக்கின்றோம். நம்முடைய இல்லங்களிலே திருதி ஆண்டவருடைய படத்தை நாம் புதுப்பிக்கவும் இருக்கின்றோம். ஆகவே இந்த ஜூன் மாதத்திலே பல கனவுகளோடும் பல எதிர்பார்ப்புகளோடும் இந்த வருங்காலத்துக்குரிய நம்முடைய பிள்ளைகள் படிப்பிற்காக, இன்னும் தொழிலுக்காக, இன்னும் பல்வேறு அலுவல்கள், திட்டங்கள், இன்னும் குடும்ப ஆசீர்வாதங்களுக்காக இந்த நாளிலே இந்த யூடியூபில் ஜெபிக்கிற அநேக குடும்பத்தார் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் தங்களுடைய குடும்பத்திற்கும் அமைதி வேண்டும், ஆண்டவருடைய இரக்கம், கருணை ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு ஜெபிக்கிற இந்த வேளையிலே, அதுவும் இந்த நாளிலே தாயாம் திரவையானது புனித யுஸ்தீன் என்ற மறை சாட்சியை தொடக்க நூற்றாண்டிலே, முதல் நூற்றாண்டிலே விசுவாசத்தை கட்டி காத்த புனித யுஸ்தீன் மறை சாட்சியை இன்றைக்கு நினைவு கூறுகின்றது. இவர் ஆண்டவருடைய வார்த்தையை பறைசாற்றினார், உண்மைக்கு சான்று பகர்ந்தார், மெய்யிலும் இறையிலும் நல்ல கற்று தெரிந்தவராக தன் வாழ்நாளிலே இந்த விசுவாச கோட்பாடுகளுக்கு தன்னையே அர்ப்பணித்தவர். காரணம், இந்த ரோமை கடவுளை இவர் வழிபட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, அதை நான் வழிபட மாட்டேன், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே மீட்பர், இயேசுவை மட்டும்தான் நான் ஆராதிப்பேன் என்று மிக துணிச்சலோடு முதல் நூற்றாண்டிலே பல இன்னல்களை, பல இடையூறுகளை, தன்னுடைய வாழ்நாளிலே மறை சாட்சியத்தை அவர் பெற்றிருக்கின்றார். இயேசுக்காக இரத்தம் சிந்தி தன் வாழ்நாளிலே ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருக்கின்றார். ஆக அவருடைய அந்த நம்பிக்கை, இவருடைய அந்த இறைப்பற்று, இவரிடம் இருக்கக்கூடிய அந்த தனியா தாகம், இயேசுவை நான் அன்பு செய்வேன், இயேசுவிடத்திலே நான் உரிமையோடு வாழ்வேன் என்ற அவருடைய அந்த ஒரு தியாகமான அந்த உள்ளம், கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய அது பலன் தராது. மாறாக எப்பொழுதுமே நம்முடைய வாழ்விலே எப்பொழுதுமே இறைவனுக்கு என்னை அர்ப்பணிக்க வேண்டும், என் வாழ்வு முழுமையாய் கடவுளுக்கு என்னை முழுமையாக கொடுப்பேன் என்ற அந்த அர்ப்பணத்தோடு தன்னல மற்ற அந்த தியாகமான வாழ்வுக்கு பெயர்மானவர்தான் இந்த புனித யுஸ்தீன். இன்றைய முதல் வாசகத்தில் கூட நான் பார்க்கிறோம், அருமையாக ராயப்பர் நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை இன்றைக்கு ஒரு வாக்கு தத்தமாக இந்த ஜூன் மாதத்தில் நமக்கு இந்த முதல் வாசகத்திலே குறிப்பிடுகின்றார். நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும், நற்பண்போடு அறிவும், அறிவோடு தன்னடக்கமும், தன்னடக்கத்தோடு மன உறுதியும், மன உறுதியோடு இறைப்பற்றும், இறைப்பற்றோடு சகோதர நேயமும், சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டு விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார். பாருங்கள், இவருடைய அருமையான இந்த ஒரு விசுவாசம் நிறைந்த, நற்பண்பு நிறைந்த, அறிவுக்கு இட்டு செல்லக்கூடிய, அதே வேளையிலே நம்ம ஒவ்வொருவரையும் தன்னடக்கத்தோடும் மன உறுதியோடும் இறைப்பற்றோடும் சகோதர அந்த ஒரு உறவிலே நாம் இணைந்தவர்களாக அன்பை நாம் கொண்டிருக்க இந்த ஜூன் மாதம் இயேசுடைய அந்த ஒரு அன்பிலே தியாகமான அகாப்பே என்று கிரேக்க வார்த்தையிலே சொல்வார்கள், இயேசுடைய அந்த ஒரு தியாகமான அர்ப்பண அந்த அன்பிலே நாம் எல்லோருமே பங்கெடுக்க, விருப்பு வெறுப்புகளை கடந்து, குறைகள் நிறைகளை கடந்து எல்லோரையும் நான் அன்பு செய்வேன், என் ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறார், என் ஆண்டவர் எனக்கு இரக்கத்தை பொழிகின்றார், என் ஆண்டவர் என் மீது அவருடைய அளவு கடந்த அந்த பாசத்தை, அவருடைய பேரன்பை, பேரிரக்கத்தை திருப்பாடல் 51 தாவீது சொல்வார், கடவுளே உம்முடைய பேரன்புக்கேற்ப என் மீது இறங்கும் என்று சொல்லுவார். இயேசுவே தாவீதின் மகனே என் மேல் இரக்கமையும் என்று அந்த பார்த்திமேயு கத்துகின்றான், கதறுகின்றான். அந்த அளவுக்கு இயேசுடைய அந்த இரக்கம், இயேசுடைய கருணை இந்த ஜூன் மாதத்திலே நம்ம ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டவர் கொடுக்க இருக்கின்றார். இதைத்தான் இந்த நட்சத்திரத்தில் கூட நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அருமையான ஒரு வாழ்வை நமக்கு குறிப்பிடுகின்றார். அந்த திராட்சை தோட்டத்துக்கு நம்ம ஒவ்வொருடைய வாழ்வின் தோட்ட தொழிலாளர்களை எல்லாம் அனுப்பி அந்த குத்தையுட்ட அந்த ஒரு வருமானத்தை பெற அழைக்கின்றார். ஒவ்வொருவரும் பல்வேறு சாக்கு போக்குகளால் காரணங்களை சொல்லி தட்டி விடுகிறார்கள். கடைசியிலே அந்த
தன்னுடைய மகனையே அனுப்பி அப்படியாவது அது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றார். ஆனால் அந்த மகனையே என்ன சென்று விடுவார்கள், கொண்டு விடுகின்றார்கள். அந்த அளவுக்கு இயேசுடைய இந்த வாழ்வு, தன்னுடைய ஒரே மகனையே இந்த உலகுக்கு அவர் அனுப்பினார். அந்த அளவுக்கு கடவுள் நம்மை அன்பு செய்த இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பி எல்லா மக்களையும் மீட்க வேண்டும், எல்லாருக்கும் இரக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். கடைசியிலே அவருக்கும் அந்த ஒரு நிலையானது ஏற்படுகின்றது. இந்த நிலையிலே கடவுள் நம்மை அன்போடு அழைக்கின்றார். ஆக நாம் அவருக்கு உண்மைக்கு நாம் சான்று பகிர்கிற பொழுது, நேர்மைக்கு சான்று பகிர்கிற பொழுது, நற்பண்பிலே வளர்கிற பொழுது, இறை பற்றிலே நாம் இருக்கிற பொழுது, சகோதர உறவில் இருக்கிற பொழுது கடவுள் மென்மேலும் நம்மை உயர்த்துவார். இல்லை என்றால் அந்த குத்தகை எதை செய்வார், வேறொருக்கு விட்டு விடுவார். நாம் கணக்கு சரியாக காட்டாத பொழுது, நாம் வருமானத்தை கொடுக்காத பொழுது, அந்த தாளந்தை நாம் பெருக்கி எடுக்காத பொழுது கடவுள் நம்மை மாற்றி விடுவார் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிறார். ஜூன் மாதம் அவருடைய அன்பிலே, அவருடைய உறவிலே அவர் கொடுத்த அந்த தாளந்துக்கு ஏற்றபடி நம்மையே நாம் உழைக்க, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் அந்த இறைப்பற்றோடு இருக்க, சகோதர நேயத்தோடு இருக்க, பிறரன்பு பணிகளிலே அதை முழுமையாய் நாம் அனைவருமே நம்பிக்கை நிறைந்த, சாட்சி நிறைந்த வாழ்வுக்கு பயணிப்போம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். இந்த ஜூன் மாதத்தில் இந்த முதல் நாளிலே கோடி அற்புத தூய அந்தோனியாருடைய ஆசீர்வாதத்தை வேண்டி ஜபிக்கிற இந்த ஜூன் மாதத்தில் அநேக குடும்பத்தார் இன்னும் திரு ஆண்டுடைய பக்தியை இன்னும் பரப்புவதற்கும், திரு ஆண்டுடைய படத்தை புதுப்பிப்பதற்கும் தங்களுடைய இல்லங்களை இன்றைக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற அநேக விசுவாசிகள் மத்தியிலே நம்பிக்கையும் இறைப்பற்றும் தனியா தாகமும் தன்னடக்கமும் இன்னும் உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய கிருபை பெற்றவர்களாக என்னாலும் இறை நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் தங்களுடைய உள்ளங்களிலே வாழ்ந்து காட்டிக் கொண்டு இருக்கிற அநேக மக்களுக்கு இறை ஆசீர் இந்த நாளிலே கொடுப்பீராக. கடந்த மாதம் முழுமையாய், இந்த மே மாதம் முழுமையாய் பாதுகாத்து இனத்துக்கு நன்றியாகவும் இன்னும் இந்த பிறந்த இந்த ஜூன் மாதம் ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த மாதமாக திரு ஆண்டருடைய பாதுகாப்பு, திரு ஆண்டருடைய அடைக்கலம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் யூடியூப் ஜபிக்கிற அநேக குடும்பத்தார் தங்களுடைய வாழ்க்கையிலே பல கனவுகளோடும் எதிர்பார்ப்புகளோடும் இந்த மாதத்திலே தொழில் வளம் பெருக வேண்டும், குடும்ப சமாதானம் கிடைக்க வேண்டும், இன்னும் பிள்ளைகளுக்கு நல்ல கல்லூரியிலே இடம் கிடைக்க வேண்டும், பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில உயர்கல்வியிலே சிறந்து விளங்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு ஜபிக்கிற அநேக குடும்பத்தார் இந்த ஜூன் மாதத்திலே நம்முடைய இறை ஆசீர், இறை வல்லமை, இறை பாதுகாப்பு ஒவ்வொருவருக்கு நிறைவாய் கொடுத்து நம்முடைய இரக்கத்திலே, நம்முடைய கருணையிலே எங்களை வாழச் செய்ய வேண்டுமாய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.